வெல்கம் டு வேட்டுகோ. இன்னைக்கு நம்ம ஜுவல் அப்ரைசல் தங்க நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும்ல 4வது லெசனுக்கான சம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 4வது லெசனுக்கு எம்சிக்யூ போட்டிருப்போம். ஓகேங்களா, தியரி சம் எல்லாம் கவர் பண்ணி எம்சிக்யூ போட்டிருப்போம். அந்த எம்சிக்யூட பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சம்மு புரியாது. ஓகேங்களா, அதனால அதில் வர சம்ஸை நம்ம இப்போ இந்த வீடியோவில் சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் மொத்தமாக இந்த லெசனில் ஒரு 5 மாடல் தான் இருக்குது. ஓகேங்களா, 5 மாடல் தான் இருக்குது. அந்த அஞ்சு மாடலில் எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அப்புறம் எக்ஸசைஸ் சம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசனில் வேறு சம்ஸ் கவர் ஆகிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மாடலாக பார்க்கலாம். இப்போ மாடல் நம்பர் 1. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மாடல் நம்பர் 1ல் உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுவது, அதான் டாபிக். ஓகேங்களா, இதான் ஃபர்ஸ்ட் மாடல். உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுவது. ஓகேங்களா, அதாவது ஹை கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றணும். அதாவது 24 கேரட் தங்கம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 24 கேரட் தங்கம் இருக்கு, அதை ஒரு 21 கேரட் தங்கமா மாற்றணும் அப்படின்னா அது எப்படி மாற்றலாம் அப்படின்றதான் இப்போ இந்த மாடல்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுறது ஃபார்முலா என்ன அப்படின்னா, BK மைனஸ் FK டிவைடட் பை FK இன்ட்டு BW. ஓகேங்களா, இதுல BK எதை ரெப்ரசன்டேட் பண்ணும், அதாவது BK எதை டினோட் பண்ணும் அப்படின்னா பிகினிங் கேரட், அதாவது அந்த தங்கத்தோட தொடக்க கேரட். ஓகேங்களா, FKனா ஃபைனல் கேரட். ஓகேங்களா, ஃபைனல் கேரட். அடுத்தது BW அப்படின்னா பிகினிங் வெயிட், தொடக்க எடை, ஒரு தங்கத்தோட தொடக்க எடை. இது மூணுத்தை இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒன்று பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சம் பேஜ் நம்பர் 49ல் இருக்கு. இப்போ மாடல் சம்மோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, 35.300 கிராம் 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்ற வேண்டும் என்றால் எத்தனை கிராம் கலவை தேவைப்படுகிறது? அதாவது 35.300 கிராம் எடை கொண்ட 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமா, அப்போ உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமா மாத்துறாங்க. அப்போ கிவன் என்னது? ஃபர்ஸ்ட் பிகினிங் கேரட். ஓகேங்களா, பிகினிங் கேரட் எவ்வளவு வருது? 21 கேரட். அடுத்தது ஃபைனல் கேரட் 20 கேரட். ஓகேங்களா, அடுத்தது பிகினிங் வெயிட் எவ்வளோ? பிகினிங் வெயிட் எவ்வளோ? 35.300 தான். ஓகேங்களா, இதுதான் இந்த கணக்கோட கிவன். இதை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். BK மைனஸ் FK. ஓகேங்களா, BK மைனஸ் FK டிவைடட் பை FK இன்ட்டு BW. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஆல்ரெடி முன்னாடி நம்ம சொல்லிடுவோம். இதுதான் ஃபார்முலா. இதுல இது சப்ஸ்டிட்யூட் பண்ணா பார்க்கலாம். 21 மைனஸ் 20 டிவைடட் பை 21 இன்ட்டு 35.300. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1.765 கிராம் வரும். அதாவது 1.765 கிராம். இதுதான் 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்றுறதுக்கு, அதாவது 35.300 கிராம் எடை கொண்ட 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளவு மாற்று உலகம் தேவை அப்படின்னா 1.765 கிராம் தேவை. ஓகேங்களா, அடுத்தது இந்த மாடல்லே எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஓகேங்களா, 2 எக்ஸசைஸ் சம் வரும் இதுல இந்த மாடல்லே. அந்த எக்ஸசைஸ் சம் பேஜ் நம்பர் 55ல வரும். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 55லே தான் வரும். இந்த கொஸ்டினுக்கும் இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ செகண்ட் கொஸ்டின், அதுல தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கொடுத்துருப்பாங்க. 40 கிராம் எடையுள்ள 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்ற எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவை? கொஸ்டின் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். 40 கிராம் எடையுள்ள 21 கேரட் தங்கத்தை 20 கேரட், அப்போ 21ல இருந்து 20 மாத்துறாங்க.
கேரட் தங்கமாக மாற்ற எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து 40 கிராம் மொத்த எடை. ஓகேங்களா, ஃபார்முலா என்னது நம்மளுக்கு பிகே மைனஸ் எஃப்கே டிவைடட் பை எஃப்கே இன்ட்டு பிடபிள்யூ. ஓகேங்களா, பிடபிள்யூ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, பிகே என்னது பிகினிங் கேரட் 21 கேரட், 21 கேரட் மைனஸ் எஃப்கே 20 கேரட். அப்போ 21 கேரட் மைனஸ் 20 கேரட் எத்தனை கேரட் மொத்தம்? அப்போ 1 கேரட் டிவைடட் பை இங்கே என்ன எஃப்கே வந்து என்னது 20 கேரட். ஓகேங்களா, 1/20 இன்ட்டு பிடபிள்யூ பிகினிங் வெயிட் 40 கிராம். ஓகேங்களா, 40 கிராம் போட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0 0 1 2 2 2 4. ஓகேங்களா, அப்போது 2 கிராம் மாற்று உலோகம் தேவை. அப்போது 2 கிராம் மாற்று உலோகம் தேவை. அதாவது 40 கிராம் எடையுள்ள 21 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்ற 2 கிராம் மாற்று உலோகம் தேவை. ஓகேங்களா, 2 கிராம் மாற்று உலோகம் தேவை. அடுத்தது இதே மாடல்ல எக்ஸசைஸ் சம்ல இன்னொரு கொஸ்டின், 4வது கொஸ்டினை சொல்றேன் பார்த்துக்கோங்க. 60 கிராம் எடையுள்ள 22 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்ற எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவை? அதே தான் 22ல இருந்து 20 மாத்துறாங்க. அப்போ உயர்ந்த தரத்துல இருந்து குறைந்த தரமா மாத்துறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாடல் தான் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கிவன் 60 கிராம் எடையுள்ள 22 கேரட் தங்கத்தை 20 கேரட் தங்கமாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளவு கிராம் மாற்று உலோகம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபார்முலா அதே தான் பிகே மைனஸ் எஃப்கே டிவைடட் பை எஃப்கே இன்ட்டு பிடபிள்யூ. இதே ஃபார்முலா தான். உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்ற எவ்வளோ கிராம் மாற்று உலோகம் தேவை அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இதுல நம்ம போட்டால் தெரிஞ்சிடும். 22 மைனஸ் 20 எவ்வளோ வரும்? பிகே மைனஸ் எஃப்கே எவ்வளோ வரும்? 2 வருமா? ஓகேங்களா, 2. அடுத்தது டிவைடட் பை எஃப்கே எவ்வளோ இருக்கு? 20 இன்ட்டு பிடபிள்யூ எவ்வளோ இருக்கு? 60 கிராம். பிகினிங் வெயிட் 60 கிராம். ஓகேங்களா, எத்தனை கிராம் மாற்று உலோகம் தேவைன்னு கண்டுபிடிக்கலாம். 0 0 இந்த 2 போயிடுச்சு அப்படின்னா 6 கிராம். அப்போ 6 கிராம் மாற்று உலோகம் தேவை. ஓகேங்களா, இப்போ மாடல்ல வர ஒரு மாடல் சம்மு அப்புறம் 2 எக்ஸசைஸ் சம்மு பார்த்துருக்கோம். உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு வர எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்தாச்சு, எக்ஸசைஸ் சம்மும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்தது 2வது மாடல் வந்து குறைந்த கேரட் தங்கத்தை உயர்ந்த கேரட் தங்கமாக மாற்றுவது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தங்க நகை வந்து 21 கேரட்ல இருக்கு. அந்த தங்கத்தை 24 கேரட்டா மாற்றணும் அப்படின்னா அது எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த சம்மில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த 2வது மாடல்ல பார்க்க போகிறோம். அதாவது குறைந்த கேரட் தங்கத்தை உயர்ந்த கேரட் தங்கமாக மாற்றுவது. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப்கே மைனஸ் பிகே டிவைடட் பை 24 மைனஸ் எஃப்கே. இதுல 24ன்றது எது டினோட் பண்ணோம் அப்படின்னா 24 கேரட் தங்கம் அப்படின்றத அது டினோட் பண்ணோம் இன்ட்டு பிடபிள்யூ. அதே தான் பிகேனா பிகினிங் கேரட், எஃப்கேனா ஃபைனல் கேரட், பிடபிள்யூனா பிகினிங் வெயிட். ஓகேங்களா, இப்போ இந்த மாடலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. 38 கிராம் எடையுள்ள 18 கேரட் தங்கத்தை, நல்லா பார்த்துக்கோங்க, 18 கேரட் தங்கத்தை 21 கேரட் சுத்த தங்கமாக மாற்ற வேண்டும் என்றால் எத்தனை கிராம் சுத்த தங்கம் தேவைப்படுகிறது? எத்தனை கிராம் சுத்த தங்கம் தேவைப்படுகிறது? அகைன் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். 38 கிராம் எடையுள்ள 18 கேரட் தங்கத்தை 21 கேரட் சுத்த தங்கமாக மாற்ற வேண்டும் என்றால் எத்தனை கிராம் சுத்த தங்கம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ சம் சால்வ் பண்ணலாம். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்கே 21 கேரட், பிகே 18 கேரட். பிகேனா பிகினிங் கேரட். 18 கேரட் இருக்கிறத 21 கேரட்டா மாற்றணும். அதான் ப்ரொசீஜரு. மொத்த வெயிட் எவ்வளோ? 38 கிராம். இந்த மாடலுக்கு மட்டும் நம்ம சம்மே சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இது ஒரு ட்ரிக்கு. என்ன அப்படின்னா எத்தனை கிராம் இருக்கோ
பிகினிங் வெயிட் எத்தனை கிராம் இருக்கோ அத்தனை கிராம் தான் ஆன்சர். ஓகேங்களா, 38 கிராம் தான் ஆன்சர் வரும். சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம், இந்த ஃபார்முலால போட்டு சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். இது நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணும் போதும் அப்படிதான் வரும். ஓகேங்களா, பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரிக் தான் இது. பார்த்த உடனே அப்போ குறைந்த கேரட் தங்கத்தை அதிக கேரட் தங்கமாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சம் சால்வ் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. அப்படியே ஸ்பாட்லயே வந்து எத்தனை கிராம் தங்கம்ன்றதை பார்க்கணும். அத்தனை கிராம் தான் ஆன்சர், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எஃப்கே மைனஸ் பிகே டிவைடட் பை 24 மைனஸ் எஃப்கே இன்ட்டு டிடபிள்யூ. இதில் நீங்கள் போட்டு பாருங்க. எஃப்கே என்னது 21 கேரட், 21 கேரட் மைனஸ் பிகே 18 கேரட் டிவைடட் பை 24 மைனஸ் எஃப்கே. 24 மைனஸ் எஃப்கே எவ்வளோ 21. ஓகேங்களா, 21 இன்ட்டு 38 கிராம். ஓகேங்களா, 38 கிராம். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 21 மைனஸ் 18 என்ன வரும்? 3 வரும். ஓகேங்களா, இப்போ 24 மைனஸ் 21 3 இன்ட்டு 38. இதை அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 38 கிராம். ஓகேங்களா, 38 கிராம் தான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாடலுக்கு மட்டும் எத்தனை கிராம் பிகினிங் வெயிட்டா இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ குறைந்த கேரட் 18 கேரட் தங்கத்தை 21 கேரட்டா மாற்றணும். கிவன்ல பாருங்க, பிகினிங் வெயிட் 26 கிராம். நம்ம ஃபார்முலால போனோம். ஓகேங்களா, எஃப்கே மைனஸ் பிகே. எஃப்கே மைனஸ் பிகே. எஃப்கே எவ்வளோ 21 கேரட். அப்போ 21 கேரட் மைனஸ் பிகே எவ்வளோ 18 கேரட். ஓகேங்களா, ஃபார்முலா வேணும்னா இங்க இருக்கு பார்த்துக்கோங்க. டிவைடட் பை 24 மைனஸ் எஃப்கே. ஓகேங்களா, 24 மைனஸ் எஃப்கே. எஃப்கே எவ்வளோ இருக்கு 21 இருக்கு இன்ட்டு பிடபிள்யூ 76 கிராம். ஓகேங்களா, 76 கிராம். இப்போ இதை நீங்க பார்த்தீங்கன்னா கூட அதான் வரும். 21 மைனஸ் 18 எவ்வளோ வருது? 21 மைனஸ் 18 எவ்வளோ வருது? 3. 24 மைனஸ் 21 எவ்வளோ வரும்? 3 இன்ட்டு 76 கிராம். இது கேன்சல் பண்ணியாச்சுன்னா 76 கிராம் தான். அப்போ 76 கிராம் தான் ஆன்சர். ஓகேங்களா, 76 கிராம் தான் ஆன்சர். இந்த 2 மாடல் தவிர்த்து வேற எதுவும் நம்மளுக்கு செமஸ்டர்ல கேட்க போறதில்ல. ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கோங்க.